என்னைய தேடி ஒரு ஆள் கால் பண்ணி பேசுகிறாங்கன்னா அது என் தங்கச்சி தான் கால் பண்ணுவான். என் தங்கச்சி எனக்கு இங்கே கேரளா கூப்பிட்டு வந்து ஒரு 2 3 நாள் எங்கேயாவது வெளியெல்லாம் போகணும் இந்த மாதிரிலாம் ஆசை அதிகமாகவே இருக்குது. ஆனால் அதுக்கான சூழ்நிலை எங்களுக்கு அமையவே இல்லை. எப்போவுமே நான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து அவளுக்கு வீடியோ கால் பண்ணும்போது அவள் எல்லாமே பார்த்து பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு நாங்கள் பிளானே பண்ணலாம் வாரா எதுவுமே தெரியாது. காலையில் கூட வாரானு தெரியாது. ஏன்னா பசங்களாம் தான் வரதா இருந்தது. அதனால் இவன் வரமாட்டா. நான் கூப்பிட்டேன் நைட்டு நீனும் வாடி அப்படின்ட்டு. அப்போ எப்படியும் வீட்டில் விட மாட்டாங்க தெரியும். நீ வேற என்ன ஆசையை தூண்டி விடாத அப்படின்ட்டா. அப்புறம் 8 மணிக்கு போல் காலையில் கால் பண்ணி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக்காக தான் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வீடியோ காலில் பார்த்துட்டு இருந்த இடத்துக்கு இப்போ நான் இருக்குது என் பக்கத்துலேயும் தங்கச்சி இருக்கா. ஆனால் நாங்கள் எங்கேயுமே போகல. அதிகமாக நாங்கள் ரெண்டும் பேசிக்கிட்ட கூட செய்யலை. ஏன்னா உடனே கிளம்புற மாதிரி தானே அவங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா பாப்பாலாம் டக்குன்னு பார்த்துட்டு உடனே போகிற மாதிரி. சரி வேறு என்ன ஒரு நாள் எப்போவாச்சும் வாய்ப்பு கிடச்சா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. என் பாப்பாவும் பாப்பா எப்படின்னா காரில் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கா. ஒரு 1 மணி நேரம் போல தான் இருந்திருக்காங்க. உடனே கிளம்பிட்டாங்க.